அர்ச்சனா பட்நாயக் நியமித்த சந்தீப் ராய் ரத்தோர் சாய்குமார் நியமனம் செல்லாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு முரணானது. உயர்நீதிமன்றத்திற்கு போன திமுக. அதிர்ச்சி தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள். இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எடுக்கப் போகும் முடிவு என்ன? வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை பற்றி தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் சந்தேகத்திற்கு இடமான அதிகாரிகள் மற்றும் 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பதவி வகித்தவர்களை இடமாற்றம் செய்தார். அந்த வகையில் மு.க.ஸ்டாலினுக்கு விசுவாசமாக செயல்பட்டு வந்த தலைமை செயலாளர் முருகானந்தத்தை நீக்கிவிட்டு புதிய தலைமை செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ்ஐ நியமித்தார் அர்ச்சனா பட்நாயக். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை வைத்து காலம் தள்ளி வந்த மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சந்தீப் ராய் ரத்தோரை நிரந்தர டிஜிபியாக நியமித்தார் தேர்தல் ஆணையர். அதேபோல் சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ், லஞ்ச ஒழிப்புத்துறை கமிஷனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் என பல முக்கிய அதிகாரிகள் அடுத்தடுத்து இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். இது மு.க.ஸ்டாலினுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்தது. தனது அபிமானியாக இருந்தவர்கள் மாற்றப்பட்டு புதிய நபர்கள் வந்தால் திமுகவுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்பதனால் பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்தார். இதன் காரணமாகவே தலைமை செயலர் முருகானந்தத்தை நீக்கிவிட்டு அர்ச்சனா பட்நாயக் நியமித்த சாய்குமார் ஐஏஎஸ்ஐ அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு மீண்டும் முருகானந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவரது தலைமை செயலாளராக செயல்பட்டவர்தான் இந்த சாய்குமார் ஐஏஎஸ். அதனால் தற்போது அவர் கண்டிப்பாக நடுநிலையாக செயல்பட மாட்டார். அதனால் புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் ஐஏஎஸ்ஐ தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை தடை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மனு கடந்த 22ஆம் தேதி தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அரசு பணிகள் சம்பந்தமான இந்த வழக்கை பொதுநல வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த விசாரணைக்கு ஏற்றதல்ல. மேலும் தற்போது தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவர்கள் தங்களது சொல்லுக்கு கட்டுப்படும் நிர்வாகிகளை தான் நியமிப்பார்கள். அதுவும் தேர்தல் நேரம் என்பதால் இந்த நேரத்தில் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் சரியாக பணியாற்ற முடியாது. அதனால் அவர்கள் தங்களது நிர்வாக வசதிக்காக செய்யும் இதுபோன்ற நியமனங்களை யாரும் எதிர்க்க முடியாது. அதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அந்த மனுவை திருப்பி அடித்து விட்டார்கள். இதேபோல் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மட்டுமின்றி 2 மாவட்ட ஆட்சியர்கள், 2 மாநகராட்சி காவல் ஆணையர், ஒரு ஐஜி என 5 பேரை அடுத்தடுத்து அதிரடி மாற்றம் செய்தார் தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக். இதை எதிர்க்கும் தமிழக அரசு இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு அளித்துள்ளார்கள். அந்த மனுவில் தமிழகத்தில் டிஜிபி மற்றும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்தல் ஆணையமே மாற்றியது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு முரணாக உள்ளது. அதோடு தேர்தல் ஆணையத்துக்கு நிரந்தர டிஜிபியை நியமிப்பதற்கு அதிகாரம் இல்லை, பொறுப்பு டிஜிபியை தான் நியமிக்க முடியும். அதனால் தற்போது தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள சந்தீப் ராய் ரத்தோரை பொறுப்பு டிஜிபி என்கிற விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக தெரிவித்திருக்கிறது. அதோடு தேர்தல் ஆணையர் தமிழகத்தில் எந்தெந்த அதிகாரிகளை எல்லாம் இடமாற்றம் செய்துள்ளார் என்பது குறித்த மொத்த பட்டியலையும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக அரசு சார்பில் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார்கள். இது சம்பந்தமாக திமுகவின் எம்பி டி.ஆர். பாலு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு 4 பக்க அளவில் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தலை சிறப்பாக செய்வதற்கான வழிகாட்டுதலை மட்டுமே தேர்தல் ஆணையம் செய்ய முடியும். தேர்தலின் போது நடுநிலை காக்கவும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நினைத்தால் அவர்கள் நியமிக்கும் டிஜிபியை பொறுப்பு டிஜிபியாக மட்டுமே தேர்தல் ஆணையத்தால் நியமிக்க முடியும். இப்படித்தான் சமீபத்தில் மேற்கு வங்காளத்தில் கூட நியமித்தார்கள். அதோடு அந்த நியமனம் என்பது தேர்தல் முடியும் வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் சந்தீப் ராய் ரத்தோரை முழு நேர சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தேர்தல் ஆணையம் நியமித்திருப்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு எதிராக உள்ளது. எந்த ஒரு நியமனத்தையும் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக நடத்த முடியாது. அதனால் தமிழக சட்டமன்ற டிஜிபியாக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் சந்தீப் ராய் ரத்தோரை முழு நேர டிஜிபி மற்றும் காவல் படை தலைவராக நியமித்து ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை திருத்தம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் பொறுப்பு டிஜிபி தான் என்கிற விளக்கத்தை வெளியிட வேண்டும் என்று அந்த மனுவில் டி.ஆர். பாலு எம்பி கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் இதற்கு இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இதுவரை எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. குறிப்பாக தேர்தல் சமயங்களில் முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கமான ஒரு நடைமுறைதான் என்றாலும் திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிகாரிகளை நீக்கம் செய்துவிட்டதால் தற்போது தடுமாறி போய் நிற்கிறார்கள். ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சி தொடர்ந்தால் தேர்தல் ஆணையம் நியமித்த அதே ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் பதவியில் இருக்கும் பட்சத்தில் மு.க.ஸ்டாலினுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள் என்பதால் இப்போது தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கும் டிஜிபியை பொறுப்பு டிஜிபியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் திமுகவின் டி.ஆர். பாலு எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார்.
என்றாலும் திமுகவின் தனிப்பட்ட இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லை இதை ஏற்க மறுத்து விடுவார்களா என்பது விரைவில் தெரிய வரும். அடுத்த செய்தி, யாருக்கு அமைச்சர் பதவி? எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட செய்தியால் அதிமுகவில் வெடித்த பரபரப்பு. பெரும்பாலும் அரசியல் கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் தங்களது கட்சி சார்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க மட்டுமே வேலை செய்வார்கள். கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக எந்த வேலையும் செய்யாமல் ஒதுங்கிக் கொள்வார்கள். இப்படிதான் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முறை பாஜக வேட்பாளர்களின் வெற்றிக்காக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் யாரும் வேலை செய்யவில்லை என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. பாஜகவின் அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர்கள் மட்டுமின்றி அதிமுக, பாமக, அமமுக என அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்காகவும் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதிமுகவினர் பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றிக்காக பிரச்சார பணிகளில் ஈடுபடவே இல்லை. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் தனது கடைசி எச்சரிக்கை ஒன்றை அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ளார் எடப்பாடி. அதில் இந்த முறை கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் உள்ளோம். அதோடு அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை என்றாலும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் உங்கள் மாவட்டங்களில் நீங்கள் அவர்களை வெற்றி பெற வைக்க பணியாற்ற வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தோற்றால் அது எதிரிகளுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிரிகள் ஜெயித்தால் நமக்குத்தான் பின்னடைவு. அதனால் நம்முடைய கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற வைக்க அனைவரும் கடுமையாக பாடுபட வேண்டும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லா தொகுதிகளையும் ஜெயித்து காட்டுபவர்களுக்கு மட்டும்தான் அதிமுகவில் அமைச்சர் பதவி கொடுப்பேன். அப்படி ஜெயித்து காட்டாதவர்கள் முன்னாள் மந்திரியாக இருந்தவர்கள் முன்னாள் மந்திரிகளாகவே இருப்பார்கள் என்று ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளார் எடப்பாடி. அதனால் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுத்து களத்தில் இறங்குங்கள். அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காட்டுபவர்கள் புதுவரவு தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும். ஆனால் நான் சீனியர், நீண்ட காலமாக அதிமுகவில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெற்றி பெற பாடுபடாமல் இருந்தால் அவர்களை ஓரங்கட்டி விடுவேன். கண்டிப்பாக அமைச்சர் பதவி கொடுக்கவே மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக இதுபோன்ற அமைச்சர் பதவி என்கிற அதிகாரத்தை காட்டி எச்சரிப்பது கட்சியின் மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை உள்ள நிர்வாகிகளுக்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அது அக்கட்சியின் வெற்றிக்கு வழிவகுக்கும். இதே பாணியை தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார். அதை இப்போது எடப்பாடி கையில் எடுத்து விட்டார். அதன் காரணமாகவே நேற்று முன்தினம் எடப்பாடியை இந்த செய்தியை வெளியிட்டதிலிருந்து களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் நேற்றிலிருந்து வரிந்து கட்டி களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துள்ள இந்த அரசியல் ஆயுதம் நன்றாகவே வேலை செய்திருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அஜித்குமார் சொன்ன கருத்தை திரித்து வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்த முறை நடிகர் விஜய் தேர்தல் களத்துக்குள் வந்திருப்பதால் அவருக்கு எதிர் நடிகரான அஜித்குமார் ரசிகர்களின் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுப்பதில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தீவிரம் காட்டினார்கள். குறிப்பாக திமுக ரஜினி, கமல் ரசிகர்கள் மட்டுமின்றி அஜித் ரசிகர்களின் ஓட்டுகளுக்காகவும் தீவிரம் காட்டினார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் தேவையில்லை என்று அஜித் சொன்னதாக ஒரு கருத்து வெளியானதை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஜித் நல்ல கருத்து தான் சொல்லியிருக்கார் என்று அவருக்கு நன்றி தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அஜித்குமாரின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், அஜித்குமார் அரசியல் மாற்றம் தேவையில்லை என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. அவரிடத்தில் மீடியாக்கள் மைக்கை நீட்டி தமிழகத்தில் மாற்றம் தேவையா என்று கேட்டபோது அதற்கு இப்போது பேட்டி வேண்டாம் என்றுதான் கூறினார். ஆனால் இவர்களோ அதை அரசியல் மாற்றம் வேண்டாம் என்று அஜித் சொன்னதாக சொல்லி திரித்து செய்தி வெளியிட்டு விட்டார்கள் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆக யாரோ திரித்து வெளியிட்ட ஒரு செய்திக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஜித்குமார் சொன்னதாக நினைத்துக் கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது.